இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தென் மாவட்டத்திலே 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி தினந்தோறும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சரும் தெரிவிக்கிறாரு, சக அமைச்சரும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அதனால யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிற, கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, சென்னையில் மிக்ஜாம் புயல் 3ஆம் தேதி 4 மணிக்கு வந்துடுது, 4ஆம் தேதி மழை பெய்யுது, 5ஆம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது. அது வரைக்கும் அதிகாரி போல. இன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக NLC நிறுவனத்திலிருந்து ராட்சச மின் மோட்டரை கேட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 5ஆம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்கிறார். அது வரைக்கும் முன் ஏற்பாடை செய்யல. 5ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு DR பாலு MP அவர்கள் பேசுறார். திமுக சார்பா இன்றைக்கு மிக்ஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு 6300 கோடி கொடுங்கிற எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு என்னென்ன துறையில எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும். நல்ல முறையா கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது, நிதி கிடைக்காது. நீ போற போக்கில் கேட்டா எப்படி நிதி கிடைக்கும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.